அணு பரபரப்பாக வீட்டில் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கோபமான குரலில், எனக்கு பசிக்குது, இன்னும் சாப்பாடு செய்யலையா என்று கேட்டுக்கொண்டே குமார் டைனிங் டேபிளில் அமர்ந்தான். குமார் எப்பொழுதுமே அணுவை திட்டிக் கொண்டே இருப்பான். அணுவை மனைவி என்று யோசிக்காமல் எப்பொழுதுமே அவள் வீட்டிலேயே இருக்கிறாள், சும்மா இருக்கிறாள் என்று திட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் அணுவோ கணவனை ஒரு பொழுதும் கோபித்துக் கொள்ள மாட்டாள். ஏனென்றால் கணவன் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள். தன் கணவன் எவ்வளவு கோபப்பட்டாலும் கேவலப்படுத்தி தன்னை பேசினாலும் அதை எல்லாம் கண்டு கொள்ளாமல் எல்லாவற்றையும் சமாளித்து குடும்பத்தை நடத்தி வந்தாள். ஏனென்றால் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் கணவன் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டாள். அணு அவள் அம்மா வீட்டில் செல்லமாக வளர்ந்த பிள்ளை அழகு என்றால் அது அவள்தான். அந்த அளவிற்கு அழகான முக லட்சணம் கொண்டவள் அழகான மனைவி கிடைத்திருக்கிறாளே என்று குமாருக்கு சந்தோஷமும் கிடையாது. தன் மீது பாசமாக இருக்கும் மனைவி என்று அவனுக்கும் பாசமாக இருக்கவும் தெரியாது. எப்பொழுதுமே கடைசிடு என்று கோபப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு நாள் குமார் ஆபீஸ் போகும் பொழுது தன் பேக்கை காணவில்லை என்று மனைவியிடம் சத்தம் போட்டு கொண்டே இருந்தான். கிச்சனில் இருந்து ஹாலுக்கு வந்த அணு குமாருக்கு எதிரிலேயே சோபாவில் அவனது பை இருந்ததை பார்த்தால் அணுவிற்கு கோபம் வந்தது. அணு திடீரென்று வந்து, இங்கேதானே உங்க பை இருக்கிறது என்று சத்தமாக சொல்ல, குமார் உடனே, என்னிடமே சத்தமாக பேசுகிறாயா? வீட்டில் சும்மா இருக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? என்ன மாதிரி வேலைக்கு போய் பாரு, அப்போ தெரியும் உனக்கு எவ்வளவு கஷ்டம்னு என்று கேட்க, பதிலுக்கு அணுவும், அதே மாதிரி ஒரு நாள் நீங்க வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க, அப்புறம் நம்ம குழந்தைங்களை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து பாருங்க என்று சொன்னால், குமாருக்கு அணு சத்தமாக பேசிய போதே கோபம் இருந்த பொழுதிலும் இவ்வாறு சவால் விட்ட பொழுது சரி என்று ஒத்துக்கு கொண்டான். அணுவும் ரொம்ப நாள் கழித்து தனது சொந்த ஆபீஸுக்கு சென்றால் அணுவுக்கு தான் முதலாளியின் மனைவி என்ற தலைகணமெல்லாம் கிடையாது. அங்கே கூட்டி துடைப்பவர்களிடமெல்லாம் நன்றாக பேசிக்கொண்டு கொண்டிருந்தாள். பதிவேட்டை பார்த்து, வேலைக்கு லேட்டா வருபவர்களிடம் இப்படியெல்லாம் வந்தால் நான் கடுமையான தண்டனை கொடுத்து விடுவேன் என்று சத்தமாக சொல்லிவிட்டு தனது கேபினுக்கு சென்றால், கேபினுள் ஒரே குப்பை, டேபிள் மீதும் அசுத்தமாகவே இருந்தது. இதை பார்த்த அணுவிற்கு கோபம்தான் வந்தது. சரி, நாமளே கிளீன் பண்ணலாம் என்று எல்லாவற்றையும் சுத்தம் செய்தால், தனது லேப்டாப்பை ஆன் செய்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரி செய்தால், அன்று அணுவிற்கு ஆபீஸில் ஒரு நாள் நன்றாக சென்றது. மாலையானதும் தனது வீட்டிற்கு புறப்பட தயாரானால், அப்பொழுது ஆபீஸில் வேலை செய்யும் ஒருவரின் திருமணம் என்பதை செக்யூரிட்டி சொல்ல, உடனே கடைக்கு சென்று கிஃப்ட் வாங்கி கொண்டு திருமணத்திற்கு சென்றாள். அணு அங்கே சென்று மணமக்களுக்கு பரிசை கொடுத்துவிட்டு சாப்பிடுவதற்கு பந்திக்கு சென்றாள். அங்கே சாப்பிட உட்கார்ந்த அணுவிற்கு தனது குழந்தைகள் ஞாபகமாவே இருந்தது. குழந்தைகள் சாப்பிட்டார்களோ இல்லையோ என்று யோசித்துக் கொண்டே சாப்பிட தொடங்கினாள். ஆனால் அவளால் சாப்பிட முடியவில்லை. தன் கணவர் சமைத்தாரோ குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தாரோ என்று யோசித்துக் கொண்டே மெதுவாக சாப்பிட்டாள். ஆனாலும் அணுவிற்கு சாப்பிட முடியவில்லை. அதனால் அப்படியே இலையை மூடி வைத்துவிட்டு வீட்டிற்கு செல்ல தயாரானால், தனது ஸ்கூட்டரில் வீட்டுக்கு செல்ல போகும் வழியெல்லாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி சொல்லலாமா, சமைத்திருப்பாரா என்று யோசித்துக் கொண்டே சென்றாள். இருந்தாலும் அவளுக்குள் ஒரு கர்வம். தன் கணவன் விட்ட சவாலில் நாம் ஏன் வாங்கி செல்ல வேண்டும், அவரே சமைத்து கொடுத்திருப்பார் என்று நினைத்துக் கொண்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகலாம் என்று ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொண்டு தனது வீட்டிற்கு புறப்பட்டாள். போகும் பொழுதெல்லாம் அணு, நாம் ஒரு நாள் வேலைக்கு வந்ததற்கே நம் முழு கவனமும் வீட்டிலேயே சுற்றி இருக்கிறது, நம் கணவருக்கும் இப்படித்தான் இருக்குமோ என்று யோசித்தால், நம் கணவரை தவறாக இணைத்து விட்டோம். ஒருவேளை இதனால் தான் நம் கணவர் வீட்டிற்கு வந்தாலே கோபமாகவும் நம்மை திட்டிக் கொண்டும் இருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே வந்தாள். இது புரியாமல் நாம் அவரை திட்டிவிட்டோமே, சவால் விட்டுவிட்டோமே என்று வருந்தி கொண்டு வீட்டிற்கு வந்தால், மிகுந்த கோபத்துடன் ஹாலில் அமர்ந்திருந்தான் குமார். அணுவிற்கு ஏன் இவ்வளவு கோபத்துடன் அமர்ந்திருக்கிறார், ஒருவேளை நாம் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று கோபத்தில் இருக்கிறாரோ என்று எண்ணிக்கொண்டே என்னங்க என்று ஆரம்பித்தால், அதற்கு முந்தி கொண்ட குமார் பிள்ளையாடி, பெத்து வச்சிருக்க என்ன வாழ்த்தனம் பண்றாங்க தெரியுமா, காலையில இருந்து கத்துன்னு கத்துக்கிட்டே இருக்கேன், ஒண்ணு கூட அடங்க மாட்டேங்குது, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன், சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது, ஒண்ணு குளிக்க மாட்டேங்குது, ஒண்ணு துணி போட்டுக்க மாட்டேங்குது, தலைவலியே வந்துருச்சு, எனக்கு என்ன பிள்ளைகளை பெத்து வளர்த்து வச்சிருக்க, பாசம் காட்டுறேன், பேர்ல கெடுத்து வச்சிருக்க பிள்ளைங்களை என்று சத்தத்துடன் கோபத்துடனும் அவளிடம் சண்டை போட்டான். சரிங்க, இப்ப பிள்ளைங்க எங்கே என்று கேட்டால், அணு அதற்கு, குமார் எனக்கு வந்த கோபத்துக்கு அவங்களை அடிச்சிட்டேன், அவங்களையெல்லாம் பெட்ரூம்ல போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கூறினான். குமார் திட்ட அணுவிற்கு கோபம் வரவே இல்லை. உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தாள்.
தினமும் அயன் பண்ண சேட் ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் களையாத தலைமுடி. இப்படி ஒரு ஹீரோவை போல் அவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இன்று அவர் காலை அணிந்திருந்த அதே பனியன், லுங்கியுடன் முகம் கூட கழுவாமல், தலையை கூட வாரி விடாமல் அவள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருந்தும் அதை வெளிக்காட்டாமல் அவர் தவறாக நினைத்து விடுவார் என்று அப்படியே அவர் கத்த கத்த சிலையாக நின்று கொண்டிருந்தாள். காதலில் கரைந்த அணுவிற்கு பிள்ளைகளை குமார் அடித்த ஞாபகம் இல்லை. குமார் சற்று என்று அணுவை பார்த்து, நான் உன்னிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், குழந்தைகளை போய் பார் என்று சொல்ல, அதன் பிறகு அணு உள்ளே சென்று கதவை திறந்து பார்த்தாள். அப்பொழுது 2 பிள்ளைகளுமே அழுது கொண்டு பயந்து கொண்டும் இருந்தது. குமார் அடித்ததுடன் விடாமல் இருட்டு அறையில் பூட்டி வைத்திருந்தான். அதனால் பிள்ளைகள் அழ ஆரம்பித்து விட்டன. இதை பார்த்த அணு சற்றென்று ஓடி சென்று லைட் ஆன் செய்தால் இருட்டு அறையில் வெளிச்சம் வந்ததும் அணுவிற்கு ஒரே அதிர்ச்சி. என்னங்க என்னங்க என்று கத்தினாள். உடனே குமார் உள்ளே ஓடி வர, இவன் எதிர்த்த வீட்டு பையன், இவனை எதுக்கு அடித்தீர்கள் என்று கேட்டார். ஓஹோ, அதான் ஓட பார்த்தானா என குமார் திகைக்க, அவளுக்கு சிரிப்பதா இல்லை கோபப்படுவதா என்றே தெரியவில்லை. குமாரை அப்படியே முறைத்து பார்த்தாள். சரி சரி விடு, எதுக்கு அப்படி பார்க்கிறாய், ஏதோ தவறுதலா அவனையும் அடித்து உள்ளே போட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்து சோஃபாவில் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அமர்ந்தான். குமாருக்கு உள்ளுக்குள் ஒன்றை உணர்ந்து கொண்டார். அணுவும் தினமும் சந்திக்கும் சவால்களை அந்த நிலையில் குமாருக்கு ஒன்று புரிந்தது. பாவம், அணுதினமும் இப்படிதான் கஷ்டப்படுகிறாள் போல. பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அன்பு நிறைந்த மனமும் அதிகமாக வேண்டும் என்று குமார் உணர்ந்தான். ஆம், பிள்ளைகளை மட்டுமல்ல, கணவர்களையும் அவர்கள் கோபப்படுவதை சகித்துக் கொள்வதும் பின்பு அதை மறந்து அவர்கள் தேவை அறிந்து நடந்து கொள்வதும் மிகவும் பொறுமை தேவை என்பதை ஒவ்வொரு கணவர்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வேலைக்கு வெளியில் செல்லும் கணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சங்கடங்களையும் அதிகம் என்பதை மனைவிமார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி என்றும் சங்க காலம் தொடங்கிய நாம் மூதாதையர்கள் சொல்வது சும்மா இல்லை. இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதிலும் ஒரு பெண்ணின் பங்கு முக்கியமானது என்று, அதே போல பொருளீட்டி வரக்கூடிய ஆண்களின் பங்கும் அளப்பரியது என்றும். ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று குடும்ப பொறுப்புகளை இனம் பிரிக்க இயலாதபடி வாழ்க்கையாகிவிட்டது. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. இன்றைய விலைவாசியும் பொருளாதாரமும் அந்த நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பால் சாதிக்கும் மனநிலை கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும். முடிந்தவரை அன்போடு வாழுங்கள், பண்போடு வாழுங்கள், பாசத்தோடு வாழுங்கள்.